இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான மனசுக்கு நெருக்கமான ஒரு சின்ன கதையை கேட்க போறோம். ஒரு நேர்மையான தீர்ப்ப பத்தின கதை இது. இந்த கதைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு பழங்காலத்து ஞானம் இருக்கு. அதாவது நாம எதிரியா இருக்கலாம், நமக்கு படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல புதுசா பழகுறவங்களா கூட இருக்கலாம். யார்கிட்டயும் எந்த பாகுபாடும் பார்க்காம சரிசமமா நடுநிலையா நடந்துகிட்டா அதுதான் ரொம்ப நல்ல குணம். சரி, இந்த ஒரு அருமையான கருத்து நம்ம வாழ்க்கையில ஒரு சூழல்ல எப்படி பொருந்துன்னு பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கிளாஸ் ரூம், ஜன்னல் வழியா வெளிச்சம் பிரகாசமா அடிக்குது. பசங்க எல்லாரும் ஒரே குஷி, ஒரே ஆரவாரம். அப்போ டீச்சர் வராங்க, வந்து ஒரு சூப்பரான ஓவிய போட்டி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் அஞ்சலி. அவ தான் கிளாஸ் லீடர். ரொம்ப அன்பான பொண்ணு. ஆனா அதை விட முக்கியமா அவ ரொம்ப நேர்மையானவ. எதுனாலும் சரி, தப்புனா தப்புன்னு கரெக்டா சொல்லிடுவா. அதனால டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். சோ போட்டியோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரிய வரையணும். ஆனா ஒரு கண்டிஷன், டிராயிங் மேல பேரை எழுதக்கூடாது. ஏன்னா தீர்ப்பு ரொம்ப நேர்மையா இருக்கணும்ல. இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸை நடுவரா தேர்ந்தெடுத்தாங்க. அதுல நம்ம அஞ்சலியும் ஒருத்தர். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய பொறுப்பு இது இல்லையா? சரி, இப்போதான் கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கே வரும். போட்டி முடிஞ்சது, எல்லாருடைய டிராயிங்ஸும் வரிசையா வச்சிருக்காங்க. அஞ்சலியும் மத்த நடுவர்களும் தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஆனா அந்த டிராயிங்ஸை பார்த்ததும் அஞ்சலிக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சிக்கல். ஏன்னா அந்த ஓவியங்கள்ல 2 ஓவியம் யாரு வரைஞ்சதுன்னு அவளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஒன்னு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஹன் வரைஞ்ச ஒரு பீச் டிராயிங். இன்னொன்னு அவளுக்கு எப்பவுமே ஆகாத, அடிக்கடி சண்டை போடுற கிரண் வரைஞ்ச ஒரு கார்டன் டிராயிங். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். மத்த 2 நடுவர்களுக்கும் செம கன்ஃபியூஷன். ரோஹனோட டிராயிங் பார்க்க ரொம்ப உணர்வுபூர்வமா அழகா இருக்கு. ஆனா கிரணோட டிராயிங்ல டெக்னிக்கல் ஸ்கில், அதாவது வரைஞ்ச திறமை ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க 2 பேராலையும் ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ அஞ்சலி எந்த டிராயிங்க சொல்றாளோ அதுதான் வின்னர். பாருங்க, மொத்த முடிவும் அஞ்சலி கையில. அஞ்சலி மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் நட்பு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜெயிச்சிடுவான். ஆனா அது நியாயமா? மனசாட்சி உறுத்துமே. நீங்க மட்டும் அஞ்சலி இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, அந்த மனப்போராட்டத்திலிருந்து அஞ்சலி எப்படி வெளியே வந்தா, எப்படி ஒரு சரியான முடிவு எடுத்தான்னு இப்ப பார்க்கலாம். அவ என்ன செஞ்சா தெரியுமா? முதல்ல ஒரு ஆழமான மூச்சு இழுத்துக்கிட்டா. மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இது ரோஹன் டிராயிங், இது கிரண் டிராயிங்கிறத மொட்டமா மறந்துட்டா. ரெண்டுமே வெறும் ஓவியங்கள், ரெண்டுமே ஒரு கலைப்படைப்பு. அப்படி மட்டும் பார்த்தா எதுல திறமை அதிகமா இருக்கு, எதுல கிரியேட்டிவிட்டி இருக்கு, எதுல சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகா வரைஞ்சிருக்காங்க, இப்படி ஓவியத்தை மட்டும் எடை போட்டா. ஒரு நிமிஷம் அங்க ஒரே அமைதி. அப்புறம் அஞ்சலி ரொம்ப நிதானமா, ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியான குரல்ல சொன்னா, அந்த தோட்டத்து ஓவியம் தான் பெஸ்ட். அதுல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னா. அஞ்சலி எடுத்த இந்த நேர்மையான முடிவால என்ன ஆச்சு? எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வாங்க பார்க்கலாம். ஜெயிச்ச கிரனுக்கு ஒரே ஆச்சரியம். அவனால நம்பவே முடியல. அவன் முகம் சந்தோஷத்துல பிரகாசமா ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தோத்து போன ரோஹன் கோவப்படல. அவனுக்கு தெரியும் அஞ்சலி எடுத்ததுதான் சரியான முடிவுன்னு. அவன் அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு அஞ்சலியை இன்னும் அதிகமா மதிக்க ஆரம்பிச்சான். கிரண் கூட அஞ்சலியை ஒரு மரியாதையான புன்னகையோட பார்த்தான். இது எல்லாத்தையும் விட முக்கியமா அஞ்சலி மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். அது எந்த பரிசை விடவும் ரொம்ப பெருசு. சோ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? நம்ம நண்பரா இருக்கலாம், இல்ல நம்ம கூட அடிக்கடி சண்டை போடுறவங்களா இருக்கலாம், யாருனாலும் சரி, விஷயம்னு வரும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நேர்மையா நடந்துக்கணும். அதுதான் மிகச்சிறந்த குணம். அது நமக்கு உண்மையான மனநிறைவையும் மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையும் தேடித்தரும்.